இங்கதான் இருக்கீங்களா? ஒரு மனுஷன் ஆக்டிவா இருக்கணும்னா இவ்ளோ புரோட்டீன் வேணும், இவ்ளோ கொழுப்பு வேணும், இவ்ளோ தண்ணி குடிக்கணும், இவ்ளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு என்னென்னமோ கணக்கெல்லாம் சொல்றாங்க. சயின்ஸ் இதையெல்லாம் ரொம்ப துல்லியமா கண்டுபிடிச்சு சொல்லுது. ஆனா இன்னொரு பக்கம் இயற்கையோட அதிசயத்தை பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்கு. ஐயோ, விழுந்துட்டோமே என்ன பண்றதுன்னு சோர்ந்து உட்கார்ந்தா அந்த எண்ணமே நம்மள அழிச்சிருங்க. மேடம், சூடா இருக்குங்க, பாத்து. கொடுங்க, நானே இல்ல குடிச்சுக்கிறேன். பரவாயில்ல. ம். நானாச்சும் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்து வளர்ந்தேன். ஆனா நீங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நீங்க வந்திருப்பீங்க. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி மனசை தளர விடலாமா? ம். முதல்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. எல்லாம் சரியாயிடும், நீங்க நம்புங்க. மீதியெல்லாம் தானா சரியாகும். ம்ஹும். இவர் மனசொறிஞ்சு போயிருக்காரு. கை எப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப வேதனைப்படுறாரு. இந்த எண்ணம் ரொம்ப தப்பு. இது தாழ்வு மனப்பான்மையில கொண்டு போய் விட்டுரும். இவர் மனசுல இருக்கிற பயத்தை போக்கியே ஆகணும். இல்லைன்னா அது நிரந்தரமாயிடும். நான் ஏதாச்சும் பெருசா செஞ்சாகணும். என்ன பண்ணலாம்? இவரை இந்த போட்டிக்கு கூட்டிட்டு வர காரணம் இவருக்குள்ள இருக்க திறமையை வெளியில கொண்டு வர்றதுக்காக தான். ஆனா இங்க வந்ததால கை முடியாம போயிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது. மன அழுத்த காரணமா தான் இப்படி கையாயிருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. அப்போ இவருக்கு பிரச்சனை உடம்புல இல்ல, மனசுல. அது அதிரடியா ஏதோ செஞ்சு மாத்தலன்னா இந்த பிரச்சனைய இந்த காலத்துக்கு சரி பண்ணவே முடியாது. என்ன பண்றது?
உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? ஆ? நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? இதுல எப்படிங்க வந்து விழுந்தீங்க? இதே ஆள் இல்லாத நேரத்துல விழுந்திருந்தா என்னங்க ஆயிருக்கும்? இனிமே இந்த நீச்சல் குளம் பக்கமே வராதீங்க. உங்க கை சரியாயிடுச்சு பாருங்க. நீங்க எந்த கையால என்ன காப்பாத்திருக்கீங்கன்றத பாருங்க. ஆமாங்க. ஏங்க என்னங்க கை சரியாயிடுச்சு? எந்த கை முடியாம போச்சோ, எந்த கை தூக்க முடியலையோ, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தாதான் சரியாகும்னு டாக்டர் சொன்னாரோ, அந்த கை இப்ப சரியாயிடுச்சுங்க. ஏங்க எப்படிங்க இது சரியாச்சு? என்னால நம்பவே முடியல. ஏன்னா இதுதான் உண்மையான நீங்க. மத்தவங்க கஷ்டப்படும் போது அத உங்களால தாங்கிக்கவே முடியாது. அதான் உங்க கைய பத்தி ஒரு செகண்ட் கூட யோசிக்காம நீங்க குதிச்சிட்டீங்க. நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. என்னால நம்பவே முடியல. ஏங்க இந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் திரும்ப பாத்திர முடியாதான்னு இருந்துச்சு தெரியுமா? இப்பதான் எனக்கு உயிர் போய் உயிர் திரும்ப வந்திருக்குங்க. ஏங்க அப்படி என்னங்க பயம் உங்களுக்கு? இல்லங்க, எல்லாரும் நான் ஜெயிப்பேன்னு நினைச்சு வந்திருக்கீங்க. ஒருவேளை நான் தோத்துட்டா என்னங்க இப்போ? ஒரு போட்டியில 2 பேர் ஜெயிக்கிறாங்கன்னா மீதி பேர் தோக்குறாங்கன்னு தானே அர்த்தம். அதனால அவங்க அதோட முடங்கி போயிடணுமா? தோல்வின்றது இந்த வாழ்க்கையோட ஒரு அங்கம். அதையும் ஏத்துக்க நாம பழகிதான் ஆகணும். அத சொன்னாங்க, உங்களால தோல்வியை தாங்கிக்க முடியாது, சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, தோக்குற மாதிரி நிலைமை வரும்போது இந்த மாதிரி மன அழுத்தம் அதிகரிச்சு உடம்புல பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. அதை சரி பண்றதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? வெற்றியும் தோல்வியும் இருக்கதான் செய்யுங்கிற உண்மையை ஏத்துக்கணும். நீங்க வேணா வாழ்க்கையில இந்த பிசினஸ், அரசியல், சினிமாலன்னு எந்த ஃபீல்ட்ல ஜெயிச்சவங்களா இருந்தாலும் தேடி பாருங்களேன். எல்லாரும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அடிபட்டு மிதிப்பட்டு அவமானங்களை தாங்கி கீழே விழுந்து காயப்பட்டு எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சுதான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. என்ன கேட்டா உங்க பலம் உங்களுக்கு தெரியலன்னு தான் சொல்லுவேன். 2 தம்பி ஒரு தங்கச்சியோட பிறந்த நீங்க அவங்க அத்தனை பேரையும் பசி பட்னி இல்லாம ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்வீட் ஸ்டால் நடத்தி மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கீங்கன்னா நீங்க வாழ்க்கையில ஆல்ரெடி ஜெயிச்சிட்டீங்க. அத நீங்க மனசார நம்பணும். அதுதாங்க முக்கியம். பயம்னு ஒண்ணு மனசுல இருந்தா அத தூக்கி தூர வீசுங்க. இது பாருங்க, நீங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் நானோ இல்ல நம்ம குடும்பமோ உங்களை வெறுக்க போறது இல்ல. நாங்க உங்க மேல காட்டுற பாசமும் அன்பும் குறைவோ மாறவோ போறது இல்லைங்க. இது ஜஸ்ட் ஒரு போட்டிங்க, அவ்வளவுதான். நீங்க சந்தோஷமா உற்சாகமா இதுல கலந்துக்கோங்க. வெற்றி தோல்வியை பத்தி நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. செய்யறத ரசிச்சுக்கிட்டே செய்யுங்க. இந்த கை எப்படி சரியாச்சுன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா பயத்தை தாண்டி உங்களுக்குள்ள இருந்த ஒரு பலம் இருக்குல்ல, அது வெளியில வந்துச்சு. அதே போலதான் சரியான நேரத்துல உங்களோட ஸ்ட்ரென்த் வெளியில வரும். அந்த போட்டியில கலந்துக்கிறேன். ஏங்க நிஜமாவா? நடக்க போற போட்டியில நான் தைரியமா நம்பிக்கையா கலந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க. அதெல்லாம் இல்ல சிவகாமி. அனி சாப்பிட்டீங்களா? சிவகாமி அங்க பாரு. சரவணா, டேய் என்னது இது? ஒரே குழப்பமா இருக்கு. இவருக்கு திடீர்னு கை சரியாகுது, இவ பாத்ரூம்ல இருந்து வந்தவ மாதிரி அப்படியே நனைஞ்சு போய் நிக்கிறா. என்ன நடக்குதுங்க? மா சந்தியா, உன் ட்ரெஸ் ஏன் இப்படி நனைஞ்சு போயிருக்கு? அது அதானே. ஏமா எப்படி நனைஞ்சிருக்கீங்க? நீச்சல் குளத்துல 2 பேரும் விளையாடுனீங்களா? என்னாச்சு? அது வந்து நான் சொல்றேன்.
அம்மாடி சந்தியா, உன் உயிரை பணைய வச்சு சரவண உயிரை காப்பாத்திட்டமா. ஐயோ அப்படிலாம் இல்ல மாமா. எனக்கு நீச்சல் தெரியும். சும்மா இவரை குதிக்க வைக்கிறதுக்காக நான் நடிச்சேன். நீ செஞ்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்மா. இதோ இப்ப கூட உங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்பலாம் தான் நினைச்சேன். ஆனா இப்போ இவன் கை சரியானதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கு. இப்ப கூட அப்படியே ஊருக்கு கிளம்பிட வேண்டியது தானம்மா? திரும்பவும் போய் போட்டியில கலந்துக்கிட்டு மறுபடியும் ஏதாச்சும் அண்ணனுக்கு கை பிரச்சனை வர்றதுக்கா? ஆமா, ஆதி சொல்றதா சரி. தேவையில்லாம எதுக்கு ரிஸ்க்? கையாவது மிஞ்சுதேன்னு எல்லாரும் ஊருக்கு கிளம்பி போலாம் வாங்க. அர்ச்சனா ஒரு நீ என்னடா சொல்ற சரவணா? மாமா அது அவரு வந்து இரு, இவன் என்ன சொல்றது? நான் சொல்றேன், சரவண இந்த போட்டியில தொடர்ந்து கலந்துக்குவான். இவனுக்கு கையே வராம போன அளவுக்கு பிரச்சனை ஆகி அதுல இருந்து ஒரே நாள்ல மீண்டு வந்திருக்கானா, இவனால எதை வேணும்னாலும் சாதிக்க முடியும். என் புள்ள இனிமே எல்லாத்துலயுமே ஜெயிக்க போறான். ரொம்ப நன்றிமா. நானே இந்த போட்டியில கலந்துக்கலாம்னு சொல்லலாம் தான் இருந்தேன். இதோ சந்தியா, இவளுக்கு சொல்லு, ஆ, உன்னால போட்டியில ஜெயிக்க முடியுங்கிறது மட்டும் இல்லடா, உன் மனசையே உன்னால ஜெயிக்க முடியும்னு அவதான் புரிய வச்சிருக்கா. எல்லாத்துலயும் கடைசியில இவளே நல்ல பேர் வாங்கிடுறாளே. இந்த சந்தோஷமான நேரத்தை நம்ம கொண்டாடியே ஆகணும். சிவகாமி வா, போய் குலாப் ஜாமுன் சாப்பிடலாம். அம்மா, அப்பாவுக்கு ஒரு காரணம் கிடைச்சிட்டே இருக்குமா? போடா. ஏங்க என்னன்னு இப்ப வாச்சு சொல்லுங்க. எல்லாரையும் தூக்கத்துல எழுப்பிட்டு வந்து இப்படி ரூம் வாசல்ல நிக்க வச்சிருக்கீங்க. ஓ, உங்களுக்கு விஷயம் என்னன்னு தெரியாதா? என்கிட்ட தான் ஒண்ணும் சொல்லாம கூட்டிட்டு வந்துட்டான்னு நினைச்சேன். சரவணா, அப்படி என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்க? பொருடா ரூம்குள்ள போறோம்ல, போனோடனே சொல்றேன். அட, ஏங்க, ரொம்ப பண்றனா நீ? எல்லாரும் தூக்கத்தையும் கெடுத்து விட்டு எங்கடா கூட்டு வந்திருக்க? நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். ஏய், அர்ச்சனா அர்ச்சனா, அர்ச்சனா டேய் உன் பொண்டாட்டி நிக்க ஏய், சொல்லு. அர்ச்சனா, இங்க வா. ஏய், இங்க வாடி. என்னங்க? ஏய், வான்றல. ஏய், எல்லாரும் நின்னுட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. எதுக்குனே தெரியாம நடுராத்திரியில கொண்டு வந்து நிக்க வச்சா? தூக்கம் வருது எனக்கு. ஏமா இருமா, நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதுல என்ன இருக்குன்னு பாத்துருங்க. ஏங்க கேக் எதுக்குங்க? யாருக்கும் இங்க பிறந்த நாள் கூட இல்லையேங்க. பிறந்த நாள் இல்ல, கல்யாண நாள். கல்யாண நாளா? யாருக்குங்க? அத்தை மாமாவுக்கா? ஏங்க ஆமாங்க, விடிஞ்சா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 32வது திருமண நாள். ஓ இத்தனை வருஷம் யாருக்குமே தெரியாது, இப்ப மட்டும் எப்படி தெரியும்? எனக்கும் தான்டா தெரியாது. நேத்து டிவி பார்த்துட்டு ஊர்ல இருந்து பாட்டி பேசினாங்க. அவங்க தான் இந்த விஷயத்தையே சொன்னாங்க. ம். ஏங்க, ஆ, கொஞ்சம் இங்க வாங்க. இதோ வரேன். நமக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக வந்திருக்காங்க பிள்ளைங்களும் மருமகளுங்களும். ஓ அப்படியா? கல்யாண நாள் வாழ்த்து. கல்யாண நாள் வாழ்த்துக்கள் அத்தை மாமா. ஐயோ, ஐயோ, ஆமால, ஆ, நேரம் வேற ஆயிடுச்சுல்ல. ஐயோ. சரி ஆமா, சரி. உங்களுக்குலாம் எப்படிடா தெரியும் இது? அப்பா முதல்ல உள்ள வாங்கப்பா, போவோம். கேக்க கட் பண்ணலாம், அப்புறம் பேசிக்கலாம் வாங்க. இத்தனை வருஷத்துல முதல் தடவையா கல்யாண நாளை நாங்க கொண்டாடுறோம். எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்? நாங்களே மறந்துட்டோம். நேத்து பாட்டி ஃபோன் பண்ணாங்கம்மா, அப்பதான் அவங்க சொன்னாங்க. ஓ, சரவணா, ஓ அப்படிதான் இது எங்க அம்மாவோட வேலை தானா?
என்ன சிவகாமி, உனக்கு சந்தோஷம் தானே? இப்படி பிள்ளைங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்த்தும் போது இதை விட எனக்கு வேற என்னங்க வேணும்? சரி சிவகாமி. ஆனா அத்தை, உங்க புள்ள யார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லாம அவரே போய் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து எங்களை எழுப்பி இங்க கூட்டிட்டு வந்தாரு. இல்லம்மா, ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு தான். டேய் சரவணா, இந்த கல்யாண நாள்ல நான் ஒண்ணு கேட்பேன், அது நீ கண்டிப்பா நிறைவேற்றி தரணும்பா. என்னன்னு கேளுங்க. சொல்லுங்கப்பா. தென்காசி ஸ்வீட்டு கடையில லட்டு ஜிலேபிய போட்டுட்டு இருந்த நீ இன்னைக்கு இந்த போட்டியில எவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா சந்தியா கொடுத்த ஊக்கமும் உன்னோட உழைப்பு மட்டும்தான்டா அதுக்கு காரணம். ஆனாலும் இது ரொம்ப பெரிய போட்டிடா. அடுத்தடுத்த ரவுண்டுல இன்னும் கஷ்டமா இருக்கும்னு வேற தோணுது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பாதியிலே விட்டுறாம தொடர்ந்து கலந்துகிட்டு கடைசி வரைக்கும் போய் ஒரு கை பாத்துடணும்பா. இந்த உறுதியை மட்டும் நீ எனக்கு தரணும்பா. கண்டிப்பாப்பா. என் மனசுலயும் ஒரு புது உத்வேகம் வந்திருக்கு. என்ன நடந்தாலும் சரி, நிச்சயமா எந்த காரணத்துக்காகவும் இந்த போட்டியிலிருந்து நான் விலக மாட்டேன்ப்பா. சரி, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, கடைசி வரை யாரு போராடுறோங்கிறது தான் முக்கியம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. சபாஷா சரவணா, இதுதானே எனக்கு வேணும். இப்பவே நீ பாதி ஜெயிச்ச மாதிரி போ. ஆஹா, முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். திரும்ப ஆரம்பிக்கிறீங்களா நீங்க? நீங்க மட்டும் இல்ல, நானும் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். பாக்குறேன் நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு. சரவணன், இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? திடீர்னு நீங்க மயங்கி விழுந்ததும் நாங்க எல்லாரும் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? ஆமாங்க சரவணன், நைட் எல்லாம் கூட நாங்க இதே தான் பேசிட்டு இருந்தோம். உங்க யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்கலன்னா யாரோட ஃபோன் நம்பருமே இல்ல. பரவாயில்லைங்க, அதான் இப்ப நான் நல்லா ஆயிட்டேன்ல. எல்லாம் உங்களோட பிரார்த்தனை தான் தம்பி. உங்க கூட போட்டி போடுற ஒருத்தருக்கு பிரச்சனை, அப்படி இருந்தும் அவர் வரணும் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த மனசு யாருக்கு வரும்? போட்டியில வெற்றி தோல்வி எல்லாம் ரெண்டாவது. முதல்ல நம்ம எல்லாரும் மனுஷங்க. அந்த அடிப்படையில மனிதாபிமானம் முக்கியம் இல்லைங்களா? உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிப்பா. உங்க நல்ல மனசை நாங்க எப்பவும் மறக்கவே மாட்டோம். ஐயோ, அத்தை உங்களுக்கு தெரியாதுல்ல? சாரி, இவங்க தான் என்னோட அத்தை, இவரோட அம்மா. திடீர்னு நேத்து கிளம்பி வந்துட்டாங்க. ஓ மேடம், நீங்க ரொம்ப கம்பீரமா அழகா இருக்கீங்க. ஆஹா, சிவகாமி இன்னைக்கு கையிலேயே பிடிக்க முடியாது. சும்மா இருங்க. கை நல்லா இருந்தப்பவே இவர் எல்லா போட்டிலையும் தோத்து தான் போனாரு. ஏதோ ஒப்புக்கு சப்பானிக்கு ஓட்டு போட்டு ஆறுதல் பரிசு மாதிரி இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்காரு. இனிமே இந்த அதிர்ஷ்டம்லாம் செல்லாது. கண்டிப்பா தோத்து தான் போக போறாரு. எங்க ரவுண்ட்ல என்ன போட்டிங்க நடக்க போகுது? யாருக்குங்க தெரியும்? இவங்க ஒவ்வொரு போட்டியிலுமே ரொம்ப வினோதமா தான் டிசைன் பண்றாங்க. எதுவுமே கெஸ் பண்ண முடியலையே. எதுவா இருந்தா என்னங்க, ஒரு கை பாத்துருவோம். சூப்பர் சரவணன், இந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். நீங்க கலக்க போறீங்க பாருங்க. அண்ணனுக்கு இந்த நம்பிக்கை வந்ததுக்கு முக்கியமான காரணமே சந்தியா நீதாங்க. ஒரு கையே செயல்படாம போய் என்ன பண்ண போறோம்னு தெரியாம கதி கலங்கி நின்னப்போ அண்ணி அவ்வளவு சப்போர்ட்டா இருந்து தைரியம் கொடுத்து ஒரே நாள்ல கைய பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரவணன் ஒருத்தர் தான் போட்டியில கலந்துக்கிறாரு. ஆனா ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து அவருக்கு தைரியம் சொல்றீங்க பாத்தீங்களா? அதுவும் அம்மா நீங்க அவருக்கு ஒரு பிரச்சனைன உடனே தென்காசில இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. வேற லெவலுங்க நீங்க. அதான் இப்ப எல்லாத்தையும் டிவிலேயே போடுறாங்களே தம்பி. என் சரவண ஒவ்வொரு போட்டியிலயும் கஷ்டப்படுறத பாக்கும்போது என்னால தாங்க முடியல. இவங்க எல்லாரும் இங்க கூட இருக்காங்களேன்னு தான் நான் இருந்தேன். ஆனா இவன் மயங்கி விழுந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் பெத்த மனசு எப்படி தாங்கும்? அதான் ராத்திரியோட ராத்திரியா நான் கிளம்பி வந்துட்டேன். சரி சரி, டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் வாங்க கிளம்பலாம். எப்படி இருந்தாலும் அண்ணன் தோக்க தான் போறாரு. எதுக்கு இவங்க இவ்வளவு பொங்குறாங்க? ஆனைய போற விளக்கு அப்படிதான் பிரகாசமா எரியும் ஆதி. வேற வேலை இல்ல இவங்களுக்கு. அண்ணி, நீங்க எங்க போறீங்க? என்னாலதான் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு நிக்க முடியாது. நீ வேணா போ போ.
ஹாய் சல்மா. என்ன அர்ச்சனா, உன் மாமா சரவணனுக்கு கையே போச்சு அவ்வளவுதானே சொன்ன? பார்த்தா திரும்பி வந்துட்டாரு. எல்லாம் அந்த சந்தியா பண்ண வேலை. என்னதான் பேசினா என்னதான் பண்ணான்னு தெரியல. திடீர்னு கை சரியா போயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. எனக்கே ஒரு பக்கம் இப்படி ஆயிடுச்சேன்னு கொஞ்சம் கில்ட்டியா தான் இருக்கு. நீ வேற சல்மா. இப்ப அடுத்து என்ன செய்யறது? அதுக்கு ஒரு வழியை சொல்லு. அதான் தெரியலையே. போட்டி என்னன்னு தெரியாதப்போ என்ன பண்ண முடியும்? உனக்கு தான் இங்க நிறைய பேரை தெரியும்ல, என்னன்னு விசாரியேன். ஆனா ஒன்னு, சரவணன் இதுல ஜெயிக்கவே கூடாது. அவர் எப்படியாவது இந்த ரவுண்ட்ல தோத்து வீட்டுக்கு போயிடணும். எனக்கும் அதான் ஆசை அர்ச்சனா. எனக்கு சரவணன் தோக்கணும்ன்றதை விட அதை பார்த்து அந்த சந்தியா தோக்கணும். அவ மனசு கஷ்டப்படணும்.